ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூமேட்டிக் சிலிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாம் இதில் எப்படி நம்ம ஏதாச்சும் சிலிண்டர் லீக் இருந்தால் எப்படி செக் பண்ணலாம், அது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே பேசிக்காக நியூமேட்டிக் சிலிண்டருடைய ஒர்க்கிங், அப்புறம் எப்படி அந்த வால்வ்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பேசிக் வீடியோலாம் நிறைய ப்ரீவியஸாக போட்டிருக்கோம். அதோட ப்ளேலிஸ்ட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நியூமேட்டிக் பேஸ்டு மிஷினாக இருக்கலாம். அதெல்லாம் ஹைட்ராலிக் பேஸ்டு மிஷின் நிறைய இருக்கும். ஒரு 50-50 தான். ஓகேங்களா, ஹைட்ராலிக்கும் நியூமேட்டிக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில் போனால் கம்பல்சரி எந்த ஏரியாவில் போனாலும் ரொம்ப இருக்கும். அதனால் நம்ம பேசிக்காக அந்த ஹைட்ராலிக்கும் அப்புறம் நியூமேட்டிக்கோட ஃபங்க்ஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு பிகினரில் இருக்கிறவங்க. அதெல்லாம் அது வால்வ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னாவே போதும். நம்ம அந்த அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம ஈஸியாக ப்ராப்ளம்லாம் இருந்தால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நியூமேட்டிக் சிலிண்டர்லாம் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் சிலிண்டரு. இது போல் பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு பேசிக் மாடலு. பட் இதோட நம்ம சைஸு அப்புறம் லென்த்லாம் அதிகமாக இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் சிலிண்டரு. இதை பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் சிலிண்டர், நியூமேட்டிக் சிலிண்டர் தான் இது. இது ஸ்பெஷல் பர்பஸ் மிஷினுக்கோசம் யூஸ் பண்ணுவாங்க இது போல் சிலிண்டர்ஸ்லாம். ஓகேங்களா, இது ஒன்று. எல்லாமே எஸ்எம்சி மேக்கு. இது ஜாப்பனீஸ் கம்பெனி. இது ஃபெஸ்டோலையும் இருக்குது, எஸ்எம்சிலையும் இருக்குது. இது ஒரு சிலிண்டர். ஓகேங்களா, இதில் 2 போர்ட் இருக்கும், ஏ பி 2 போர்ட்டு. ஹைட்ராலிக் மாதிரி தான். பட் இதில் என்னென்னா ஆயிலுக்கு பதிலாக நம்ம மீடியம் ஏர் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா தூக்க முடியுமா தெரில. இது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் சிலிண்டர். ஓகேங்களா, இது ஒரு டைப்பு. ஆக்சுவலாக இதெல்லாம் இதோட நிறைய டைப் ஆஃப் சிலிண்டர்லாம் இருக்குது. உங்களுக்கு பேசிக்காக எங்கள்கிட்ட இருக்கிறது மட்டும் நான் காமிச்சிருக்கேன். பட்டு நிறைய பேருக்கு இந்த நியூமேட்டிக் சிலிண்டரில் என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. மோஸ்ட்லி பிகினரில் கண்டிப்பாக தெரியாது. அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூமேட்டிக் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா 2 போர்ட் இருக்கும், ஏ பி. அப்புறம் நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ராடு. இதுதான் பேசிக்காக நியூமேட்டிக் சிலிண்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனு. இது உள்ள என்னென்ன சீல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இன்னரில் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா லிப் சீல் சொல்லுவாங்க. இது ஏர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஏரியாவில் ஒரு ரப்பர் சீல் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னர் உள்ள ஒரு 2 பக்கமே ஹைட்ராலிக் எப்படி சீல் இருக்குமோ அதே போல் உள்ளே ஒரு சீல் இருக்கும். ஒரு சர்க்குலர் ஷேப்பில் மீடியம் உள்ள ஃபுல்லாக என்க்ளோஸ்ட் ஆகிட்டு ஒரு சீல் இருக்கும். நம்ம எப்போல்லாம் நம்ம இந்த போர்ட் வழியாக ஏர் கொடுக்குறோமோ அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு ஃபார்வேர்டு, இந்த போர்ட்டு கொடுத்தா ரிவர்ஸ். இதுதான் பேசிக்காக நியூமேட்டிக் சிலிண்டரில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். சரி, இதில் எப்படிலாம் ஃபெயிலியர் ஆகும், எப்படிலாம் நம்ம இந்த நியூமேட்டிக் சிலிண்டர் வரக்கூடிய ப்ராடக்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு மிஷின் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த டைமில் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகும். அது இல்லாமல் ஒரு சில டைம் நம்ம ஏரே கொடுக்க மாட்டோம். பட் சடனாக ஃபாஸ்ட்டாக போகும். அதே போல் மூவ்மெண்ட்டு கூட இருக்காது ஒரு சில வாட்டி. அதுபோல் ஆப்ஷன் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக நியூமேட்டிக் சிலிண்டர்லேயும் வரும். ஓகேங்களா, இதுக்கும் ஒரு சம் லைஃப் சைக்கிள் இருக்குது. உள்ள இருக்கக்கூடிய சீல் தேஞ்சு போச்சுன்னா கூட நமக்கு இது போல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் மால் ஃபங்க்ஷன் ஆகும். இதுக்கு என்ன பண்ணுவோன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நியூமேட்டிக் சிலிண்டருக்கு முன்னே எஃப்ஆர்எல்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபில்டர் ரெகுலேட்டர் லூப்ரிகேட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் ஆயில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில மேனுஃபேக்சர் இது போல் சிலிண்டர் வாங்கும்போதே இந்த லூப்ரிகேஷன் ஆயில் ஃபில் பண்ணுற மாதிரி மெத்தட்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த எஃப்ஆர்எல்லில். நான் அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இருங்க. இது எஃப்ஆர்எல் யூனிட் சொல்லுவாங்க. இது என்கிட்ட இருக்கிற பழசை காமிச்சிருக்கேன். இது என்னென்னா ஃபில்டர் அப்புறம் அதே போல் ரெகுலேட் பண்ணலாம். ஏர் ப்ரெஷர் நம்ம எவ்வளோ பார் வேணுமோ அதை ரெகுலேட் பண்ணலாம். அதெல்லாம் லூப்ரிகேட்டர்னால் எதுக்குன்னா, இதில் ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, லூப்ரிகேஷன் ஆயில். நீங்கள் ஒவ்வொரு நிறைய சிலிண்டர் மேனுஃபேக்சரே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஆயில் நேம்லாம். பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆயில் நான் சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் சிலிண்டர் மேனுஃபேக்சர்கிட்டலாம் கேட்டிங்கன்னா கிளியராக சொல்லுவாங்க என்ன டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. லூப்ரிகேட்டர் இதில் என்னென்னா ஒரு கேப்லெட் டியூப் மாதிரி உள்ள இன்னரில் இருக்கும். இதுவெல்லாம் நீங்கள் இந்த லெவல் ஒரு ஆயில் டாப்அப் பண்ணிட்டீங்கன்னா எப்போல்லாம் ஏர் போதோ அப்போ மிக்ஸ் பண்ணி நமக்கு சிலிண்டருக்குள்ளே அனுப்பும். சிலிண்டருக்குள்ளே போகும்போது என்ன ஆகுனா, நமக்கு இந்த போர்ட்டு உள்ளே போகும்போது என்ன ஆகுனா நமக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, லூப்ரிகேட்டர்னால் தெரியல என்ன ஆகும், நமக்கு நல்லா க்ளீனாக வழன்னு ஈஸியாக மூவ்மெண்ட் ஆகும். அது இல்லாமல் சீல் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதனால் என்ன பண்ணால் ஃப்ரண்ட்டில் இது போல் எஃப்ஆர்எல் யூனிட் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பாட்டு. எஃப்ஆர்எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸாக பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் மோஸ்ட்லி இதில் மோஸ்ட்லி என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய சீல் ஃபெயிலியர் ஆகிடும். அப்படின்னா சீல் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த சிலிண்டர் கண்ட்ரோலுக்கே வராது. நீங்கள் இதுக்கு மேலே ஒரு இன்னரில் ரெகுலேட்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஏர் ரெகுலேட்டர். பட் நம்ம என்ன தான் ரெகுலேட் பண்ணால் கூட சிலிண்டர் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ரெகுலேட் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் சிலிண்டர் ஃபாஸ்ட்டாக ஃபார்வேர்டோ அல்லது ரிவர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம சொன்ன கண்ட்ரோலுக்கு வராது. அப்போ என்னென்னா
சீல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஏன்னா நம்ம சீல் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இப்போ இங்கே போகக்கூடிய ஏர் வந்து சடனாக லீக் ஆகி வெளியே சீக்கிரம் போயிடும். அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து நீங்கள் ரெகுலேட் ப்ரெஷர் கொடுத்துருந்தா கூட சடனாக வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். அது எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டில் நீங்கள் ஒரு ஏரை கொடுத்துட்டு இங்கே வைக்கும் போது வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு போர்ட் இருக்குல்ல, இந்த ஏபி 2 போர்ட்டில் வந்து நீங்கள் ஒரு போர்ட்டில் வந்து ஏர் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இந்த பக்கம் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும், எந்த ஒரு ஏரும் வந்து இந்த வழியாக வரக்கூடாது. அதே போல் இந்த பக்கம் ஏர் கொடுத்துட்டு இந்த பக்கம் வச்சிங்கன்னா வந்து இந்த பக்கமும் வந்து எந்த ஏரும் வரக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சுன்னா வந்து சிலிண்டர் வந்து ஓகே, நல்ல கண்டிஷனில் இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் சீல் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் உள்ளே இருக்கக்கூடிய சீல் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா, இந்த சிலிண்டர் ஃபுல் ஸ்டோக் வந்துட்டு அந்த ஏர் வந்து இங்கே ரிட்டர்ன் ஆகி வந்துகிட்டே இருக்கும். இது கொடுக்கக்கூடிய ஏர் வந்து ஹோல்ட் ஆகணும். பட் ஆனால் வந்து என்ன ஆகணும், இந்த சீல் ஃபெயிலியர் ஆனதால் வந்து நமக்கு வந்து இந்த போர்ட் வழியாக ஏர் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த பக்கம் சிலிண்டர் வந்து பேக்வேர்டு போயிடுச்சு, சிலிண்டர் வீக்காக இருந்தால் இந்த ஏர் வந்து இங்கே இன்புட்டு நம்ம ஏர் கொடுக்குறோம். அப்போ என்னென்னா வந்து சீல் வீக்காக இருந்தால் தேஞ்சு போயிருந்தால் என்ன ஆகுனா, இது வழியாக வந்து ஏர் வந்து நமக்கு வந்துட்டுருக்கும். அதை நம்ம எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கையை வச்சு கூட வந்து பார்த்து செக் பண்ணலாம். இன்கேஸ் வந்து இது போல் ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட ஒரு ஸ்ப்ரே இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து சப்போஸ் இன்கேஸ் சம்டைம் என்ன ஆகுனா, இங்கே இருக்கக்கூடிய இன்னர் சீலும் கூட ஃபெயிலியர் ஆகிடும். இந்த லிப் சீல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சீலும் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். உள்ள இருக்கிற சீலியர் ஃபெயிலியர் ஆனாலும் வந்து நமக்கு ப்ராப்ளம், அவுட்டரில் இருக்கக்கூடிய சீல் ஃபெயிலியர் ஆனாலும் வந்து ப்ராப்ளம். அதெல்லாம் எப்படி நம்ம செக் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஓரளவுக்கு பேசிக்காக இது எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். பட் இந்த சீல் செக் பண்ணுறதுக்கு எப்படின்னா, அதே போல் தான் ப்ரெஷர் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் ஸ்ப்ரே இருக்குது, அதை காட்டுறேன் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈக்கோ லீக் ஃபைண்டர். இது என்னென்னா, நம்மளுடைய ஏர் ப்ரெஷர் ஏதாச்சும் லீக் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அடிக்கும் போது நமக்கு வந்து பப்புள்ஸ் மாதிரி வரும். சோப் ஆயில் பார்த்துருக்கீங்களா, அதே கான்செப்ட் தான். இங்கே வந்து ஸ்ப்ரே நாசில் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் சப்போஸ் இந்த லிப் சீல் அடிக்கும் போது ஏர் கொடுத்துட்டு என்னாங்க, நமக்கு வந்து பப்புள்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, சீல் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பப்புள்ஸ் வரக்கூடாது, வந்துச்சுன்னா ஏர் வந்து வெளியே போயிட்டுருக்கு, அப்போ வந்து சிலிண்டர் சீல் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதோட மாடல் நான் தரேன். இது வந்து நம்மளோட சிஆர்சி பிராண்டு தான். பட் இதில் வந்து ஈக்கோ லீக் ஃபைண்டர்னு நெட்டில் போட்டிங்கன்னா கிடைக்கும். இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கேஸ் லீக் டிடெக்டர், வாட்டர் பேஸ்டு. எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 630 ரூபான்னு போட்டிருக்காங்க. பட் எம்ஆர்பி ரேட்டு ஸ்டோர்ஸ்லாம் வாங்கினா எவ்வளோ ஆகுன்னு தெரியல. பட் இதில் பார்த்தீங்கன்னா 630 போட்டிருக்காங்க. பட் மிஞ்சி போனால் ஒரு 450 ரூபா கிட்ட தான் வரும். ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது போல் வந்து ஏர் லீக் இருக்கக்கூடிய இடத்துல, அப்புறம் வந்து கேஸ் கொடுத்துட்டு நீங்கள் லீக் செக் பண்ணுற இடத்துலலாம் வந்து இது போல் வாட்டர் பேஸ்டு லீக் ஃபைண்டர் வந்து யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இந்த ஏர் ப்ரெஷர் வந்து எதாவது லீக் இருந்துச்சுன்னா நீங்கள் அழுத்தும் போது என்ன ஆகுனா, அந்த லிக்யூடு போய்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது போல் தான் இருக்கும். பட் என்னென்னா வந்து இது அதில் படும்போது என்ன ஆகுனா, பப்புள்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். சோப் ஆயில் கான்செப்ட் தான். பட் மற்றபடி ஹார்ம்ஃபுல்லாக இல்லை, கையிலலாம் பட்டால் எதுவும் ஆகாது. ஒரு தண்ணி வாட்டர் பேஸ்டு தான். பட் என்னென்னா நமக்கு வந்து நுர மாதிரி வரும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது போல் வந்து போர்ட்டில் ஏதோ சிலிண்டர் வந்து சீல் போயிடுச்சு, அப்போ இது நீங்கள் இங்கே அடித்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். லீக் ஆச்சுன்னா வந்து நம்ம பப்புள்ஸ் கிரியேட் ஆகும். அதே போல் நீங்கள் இந்த போர்ட்லேயும் வந்து நீங்கள் செக் பண்ணலாம். சும்மா லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணிங்கன்னா மேலே வந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இது போல் ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இதுதான் வந்து பேசிக்காக நியூமேட்டிக் சிலிண்டர் நல்லா இருக்காலேன்னு செக் பண்ணுறதுக்கான மெத்தேடு. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் வந்து இந்த ஈக்கோ ஃபைண்டர் ஃபோட்டோ பார்த்துங்க. நீங்கள் வேணால் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். சிஆர்சியுடைய ஈக்கோ லீக் ஃபைண்டர். இது வந்து லீக் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாட்டர் பேஸ்டு லிக்யூடு. ஓகேங்களா? சோப் ஆயில் தான். ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கேஸ் ப்ரெஷர்லாம் நம்ம லீக் ஏதாச்சும் இருந்துன்னா கூட வந்து நம்ம செக் பண்ணலாம். ஏசி ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறாங்களே, அவங்க கூட வந்து இது போல் வந்து லீக் ஃபைண்டர்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் நம்மளுடைய நியூமேட்டிக் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஓரளவுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பாருங்கள். ஒரு பிகினர் லெவலுக்கு வந்து இந்த சேனலில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய டாபிக் ஆஃப் வீடியோஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துக்க.